அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஆத்மகாரகன், பிதாகாரகன் என்கிறோம். நவ கிரகங்களில் ராஜ கிரகம் அவர். 4ஆம் இடத்துக்கு உரிய சூரிய பகவான் தங்களுடைய 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆக சில பாதிப்புகள் உண்டாகும். சூரியன் முறைப்படி ரிஷப ராசினருக்கு அவயோகி என்று அழைப்பர். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் விரிசல் வரலாம். வார்த்தைகள் பேசும்போது சூடாக பேசுதல் கூடாது. சூரியன் அக்னி கிரகம் என்பதால் சற்று கவனம் தேவை, நிதானம் தேவை. ஏற்கனவே விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக பேசும் பேச்சில் கவனம் தேவை. சூடாக பேசுதல் கூடாது. பிறரிடம் வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. தந்தையாருடன் உறவு, தந்தை மகள் அனுசரணை உண்டாகும். ஆனால் சூரியனால் தந்தையாருக்கு சிறு உடல் நல குறைவுகள் உண்டாகலாம். தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக உழைப்பு தேவைப்படும். தாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்ல பெயர் வாங்குவது கடினம். பிறர் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும். ஆக உத்தியோகத்தில் கவனம் தேவை. குடும்ப ரகசியங்களை யாரிடமும் சொல்லுதல் கூடாது. அதிக உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் சற்று தடங்கலாகலாம். தொழில் துறையை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் பிஸ்னஸ், மருத்துவ சாதனங்கள், நகை தொழிலில் ஈடுபட்டோர் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் தங்களுக்கு சிறு பாதிப்புகள் உண்டாகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அதிக முதலீடுகள் செய்தல் கூடாது. அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியன் 7இல் இருப்பதால் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களை பற்றி இல்லாத வதந்திகளை பரப்புவர். வீண் பலிகளை ஏற்க வேண்டி இருக்கும். ஆகவே சற்று கவனம் தேவை. சற்று கவனம் தேவை, நிதானம் தேவை. கட்சியில் முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் சற்று தள்ளி போகலாம். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வில் சிறு தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். இடமாற்றம் மனதிற்கு பிடித்த வகையில் அமைவது கடினம். உடல் நலனை பொறுத்தவரை உஷ்ண வியாதிகள் அதிகரிக்கலாம். கண் எரிச்சல், இதய சம்பந்தமான கோளாறு உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு உடல்நல குறைவென்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்தல் வேண்டும். முடிந்தால் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடலாம். சிவபெருமானை வழிபடலாம். ஆக மொத்தம் ரிஷபராசியினர் உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் துறையில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு கவனம் தேவை. ஓம் பாஸ்கராய வித்மகே மகத் விதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதியா என்ற மந்திரத்தை 16 முறை தாங்கள் சொல்லலாம். சூரியன் உஷ்ண கிரகம், அக்னி கிரகம் என்பதால் உடல் சூடாக இருக்கும். ஏற்கனவே இங்கு அக்னி கிரகம் செவ்வாய் வேறு விருச்சிக ராசியில் தங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்ப நிலவரத்தை பொறுத்தவரை பொறுமை, சகிப்புத்தன்மை, வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பிறரிடம் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் தாங்கள் செய்தல் கூடாது. மற்றபடி இறை வழிபாடு அவசியம். இறை வழிபாட்டின் மூலம் தங்கள் கஷ்டங்கள் குறையும். வாழ்க வளமுடன்.
மங்களம் உண்டாகட்டும்.